ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சுக்கா. இதுவும் ஒரு குக் வித் கோமாளி ரெசிபி தான். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக அதை வறுத்துக்கிறேன். கொஞ்சம் வாசனை வர அளவு நம்ம வறுத்துக்கிறோம். ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓரளவு நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வாசனை வர வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம மிளகும் சேர்க்க போகிறோம், அதனால் 8 காஞ்ச மிளகாய் போதும். இப்போது 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு அதையும் சேர்த்து இதில் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வறுக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர வறுத்துக்கணுங்க. இப்போ இது நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசனை வர வறுத்துட்டேன். இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு மசாலா பொடி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 5 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 மராத்தி மொக்கு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் அதை கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் சுக்காவுக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா 2 நிமிஷம் நல்லா கிளறியாச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ அதில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இதில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றலை, அது சிக்கனில் இருக்க தண்ணியே பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுருக்கோம். அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விடுறேன். இது இன்னும் வேகும் போது இன்னும் சிக்கன் தண்ணி விடும். அதனால் நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விடுங்க. ஏன்னா நமக்கு இது ஃபைனல் நம்ம ட்ரையாக வேணும். அதனால் இந்தளவு தண்ணி விட்டால் போதும். ஏன்னா இன்னும் கூட வேகும் போது சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் சிக்கன். இப்போ நல்லா இதை கிளறி விட்டுருங்க. இனிமேல் மூடி போட வேணாம், அப்படியே விட்டே நம்ம வேக வைக்கலாம். இதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கிறேன். நல்லா லோ ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு 1/4 மூடி தேங்காய், அதாவது 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா துருவி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, உங்களோட சிக்கன் சுக்கா ரெடி. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டிஷ் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.